மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 27வது ஞாயிறை வார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நீங்கள் உள்ளத்திலும் வாழ்விலும் இனியவர்களாக இருக்கவும், இந்த நாள் உங்களுக்கு இனிமை மிகுந்த நாளாக அமையவும், நீங்கள் உடல் நலத்திலும் உள்ள அமைதியிலும் என்றும் வாழவும், உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமைந்திடவும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, திருமண வாழ்வு என்பது இறைவனால் அர்ச்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அருட்கொடையாக கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அருட்சாதனம். கடவுள் அனைத்தையும் படைத்தார். படைத்து அனைத்தும் நல்லதென கண்டார். அதிலே நிறைவு கொண்டார். இறுதியாக மனிதனை தன் சாயலிலும் தன் பாவனையிலும் படைத்து தன் ஆவி அவனுக்கு கொடுத்தார். அப்படி கொடுத்து அவன் கையிலே எல்லாவற்றையும் ஒப்படைத்தார். இப்படி இருக்கின்ற பொழுது மனிதன் தனக்கு ஏற்ற துணை ஒன்று இல்லை என்று அவன் மனம் வருந்துகின்ற பொழுது கடவுளுடைய திருவுளம் அங்கே மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று கண்ட அவர் அவனுக்கு ஏற்ற துணையை நாமே உருவாக்குவோம் என்று சொல்லி அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணாக படைத்து அவன் அருகிலே கொண்டு வருகின்றார். இதோ இவள் என் எலும்பில் எலும்பும் என் சதையில் சதையுமானவள், இவள் மனுஷி எனப்படுவாள் என்று சொல்லி மனிதன் அவளிலே மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கின்றார். ஏவாளுடைய உடனிருப்பு மனிதனுக்கு நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இதன் வழியாக இறைவன் தன்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றி முதல் அருட்சாதனத்தையும் நிறைவு பெறச் செய்கின்றார். மற்ற அனைத்தையும் படைத்து அதற்கு நிறைவு கண்ட கடவுள் மனிதனை படைத்து நிறைவு கண்டவுடன் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். தொடக்கம் 1:26-27 மனிதன் எல்லாவற்றையும் ஆளட்டும் என்று சொன்னவர் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அனைத்தையும் தன்மையப்படுத்துங்கள், ஆண்டு அனுபவியுங்கள் என்று சொல்லி அதிகாரத்தையும் கொடுக்கின்றார். இது மனிதனுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஆசீர்வாதம், திருமண வாழ்விற்கு இறைவன் கொடுக்கின்ற அங்கீகாரத்தை எடுத்துச் சொல்வதாக அமைந்திருக்கின்றது. இப்படி இறைவன் அங்கீகரித்து ஏற்படுத்திய இந்த அருட்சாதனத்தை இறைவனே முன்னின்று நடத்துபவராக இருக்கு என்பதைத்தான் மலாக்கி புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இளமையிலே உனக்கும் பெண்ணுக்கும் இடையே நடக்கின்ற திருமணத்திற்கு கடவுளே சாட்சியாக இருப்பாராக என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் ஆலயத்திலே இறை சமூகத்திற்கு முன்னால், இறை பணியாளருக்கு முன்னால் ஆணும் பெண்ணும் தன்னுடைய வாக்குறுதிகளை பரிமாறிக்கொண்டு தன் உறவு நிலையிலே இணைகின்றார்கள். அந்த திருமணம் அர்ச்சிக்கப்படுகின்றது, ஆசீர்வதிக்கப்படுகின்றது. இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த திருமணத்திலே எப்போது இறைவனை தன் வாழ்வின் துணையாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ, வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ, தன் இல்லற வாழ்விற்கு இயேசு அழைக்கின்றார்களோ, அந்த இல்லற வாழ்விலே இறைவன் தன் வல்லமையை வெளிப்படுத்துபவராக இருக்கும் என்பதைத்தான் யோவான் புத்தகம் 2 கானாவு திருமண நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கின்றது. கானாவு திருமணத்திற்கு இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார், மரியாவும் அங்கே இருந்தார். எனவே அங்கே வந்த அந்த குடும்பத்திற்கு வந்த இழிநிலை போக்கப்பட்டது. மரியா பரிந்துரைத்தார், இறைவன் இயேசு தன் வல்லமையை வெளிப்படுத்தி அற்புதத்தை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய குடும்ப வாழ்விலும் மரியும் இயேசுவும் எப்போது இணைந்து நம் வாழ்வோடு இணைந்து செயல்படுகின்றார்களோ அப்பொழுது நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனைகள் மரியாள் தனதாக மாற்றிக்கொண்டு இயேசுவிடம் பரிந்து பேசுவார். இறைமகன் இயேசுவும் அன்னையின் பரிந்துரை ஏற்று அற்புதங்களை செய்து நம் வாழ்வில் இருக்கின்ற எல்லா நிலைகளையும் மாற்றி போடுவார். எனவேதான் திருமணமான ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எப்படி? தோபித்து புத்தகத்தை படிக்கிற பொழுது 8ஆம் அதிகாரத்திலே தொபியாசு சாராவை மணந்தவுடன் அவர் செய்கின்ற முதல் காரியம், வா நாம் இருவரும் இணைந்து ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் திருமண பந்தத்தில் இருக்கிற நீங்கள் இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா நிலைகளும் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பத்தின் குழந்தைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதைத்தான் இன்றைய திருப்பாடல்
அற்புதமாக சொல்லி காட்டுகிற திருப்பால் 128 உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் உன் இல்லத்தில் உன் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார், உண்ணும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒலிவக்கன்றுகளை போலவே சூழ்ந்து இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எப்போது ஆண்டவர் நம்மோடு இணைந்து வருகின்ற பொழுது நம் குடும்பம் ஆசி பெற்ற குடும்பமாக இருக்கின்ற பொழுது, இத்தகைய அருள் மிகுந்த திருமண பந்தம் இப்போது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, எந்த நோக்கத்திற்காக கடவுள் படைத்தார், அந்த நோக்கம் எப்படி தடம் மாறி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி சிந்திக்கத்தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நமக்கு அழைப்பை விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தியும் திருமணத்தின் மேன்மையை பற்றி சொல்லி காட்டுகின்றது. இறைவன் திருவுளத்தால் உருவானது திருமணம், இறைவனுடைய ஆசியால் உருவானது திருமணம் என்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்லி காட்டுகின்றது. இப்படி இறைவன் திருவுளத்தால் இறைவன் ஆசியால் நிறைவேற்றப்பட்டது திருமணம் உடைந்துவிடக் கூடாது என்று சொல்லி இறைவன் இயேசு நற்செய்தியிலே எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. ஏனெனில் திருமணம் என்பது இது ஒரு சடங்கு அல்ல. அழகாக சொல்லுவார்கள், மேரேஜ் இஸ் நாட் ஏ கான்ட்ராக்ட், இட் இஸ் கவர்னன்ட் என்று சொல்லுவார்கள். இது ஒரு ஒப்பந்தம் அல்ல. இரு மனிதர்களுக்கிடையே ஒரு காரியத்தை குறித்து ஒரு செயலை கொடுத்து ஏற்படுகின்ற ஒப்பந்தம் அல்ல. அந்த காரியம் நிறைவேறியவுடன் அந்த ஒப்பந்தம் முறிவு பெற்று விடுகிறது. அந்த மனிதர்களுக்கிடையே எந்த ஒட்டும் உரசலும் இல்லை. ஆனால் திருமணம் என்பது உடன்படிக்கை. உடன்படிக்கை என்றும் நிலைத்திருக்கக்கூடியது. இந்த உடன்படிக்கையில் இணைகின்ற இருவரில் ஒருவர் இல்லாமல் போகும் வரை அந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும். எனவேதான் திருமணத்தை உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உடன்படிக்கையிலே பங்கெடுக்கின்ற பொழுது இரு மனங்கள் மனமொத்து முழுமன உரிமையோடு இதிலே பங்கெடுக்கின்றார்கள். அதைத்தான் திருமணத்தின் அன்று குருவானவர் கேட்பார், எந்தவித வற்புறுத்தலும் இன்றி, யாருடைய வற்புறுத்தலும் இன்றி நீங்கள் முழு மன உரிமையோடு இந்த திருமணத்தில் பங்கெடுக்க வந்திருக்கின்றனர் என்று சொல்லி அங்கே அவர்கள் வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். முழு மன உரிமையோடு முழு சுதந்திரத்தோடு அந்த திருமண உடன்படிக்கையிலே பங்கெடுக்கின்றார்கள். அப்படி பங்கெடுக்கின்ற பொழுது அடுத்த வாக்குறுதியை அவர்கள் கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள். தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒருவர் ஒருவரை மதிக்கவும் நேசிக்கவும் நாங்கள் வாக்களிக்கின்றோம் என்று சொல்லி, எந்த சூழ்நிலையிலே இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் ஒருவர் ஒருவரை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று சொல்லி எல்லா நிலைகளிலும் ஒருவர் ஒருவரை மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும். ஒருவர் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். எனில் 1 கொரிந்தியர் 13 படிக்கின்ற பொழுது அன்பு பொறுமையுள்ளது, அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், அனைத்தையும் தாண்டி செல்லும், அனைத்தை விட்டுக் கொடுக்கும் என்று சொல். இத்தகைய அன்பை நாம் பிரதிபலிக்க வேண்டும். எனவேதான் திருமணத்தை பற்றி எபேசியர் புத்தகத்திலும் கொலோசியர் புத்தகத்திலும் பவுல் சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்ததை போல நீங்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்வார். அன்பு என்பது விட்டு கொடுப்பது, அன்பு என்பது தன்னை இழப்பது, பிறரிலே மகிழ்வது. இத்தகைய அன்புள்ளம் கொண்டதாக திருமண வாழ்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த திருமணத்தின் பொழுது வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். 3ஆவதாக, பிரமாணிக்கமாக இருப்பேன், உனக்கு மட்டும்தான் என்னுடைய வாழும் என்னுடைய அன்பும் என்னுடைய அனைத்தும் உனக்கு மட்டும்தான் என்று சொல்லி கணவன் மனைவி ஒருவருக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். பிரமாணிக்கம் தவறாமல் உன்னை விட வேறொருவரை நான் கனவிலும் நினைவிலும் நினைக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். இந்த வாக்குறுதி நிலைத்திருக்கத்தான் திருச்சபை அவர்களை ஆசீர்வதிக்கின்றது. இந்த இடத்திலே மற்ற அருட்சாதனங்களெல்லாம் அருட்சாதனம் நிறைவேற்றுவது அருட்பணியாளராக இருப்பார். ஆனால் திருமணத்திலே இந்த அருட்சாதனத்தை நிறைவேற்றுபவர்கள் அருட்பணியாளரோ, அங்கே சாட்சியாக நிற்பவர்களோ, அங்கே கூடியிருக்கின்ற குடும்பங்களோ, அல்லது அந்த கணவன் மனைவியாக மாற இருக்கின்ற மணமக்களுடைய குடும்பத்தாரோ அல்ல, மாறாக மணமக்கள் இருவருமே கணவன் மனைவியாக மாறுகின்ற அவர்களே அந்த திருமணத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்கிறார்கள். இந்த திருமணத்திற்குத்தான் கடவுள் சாட்சியாக இருக்கின்றார். இத்தகைய ஆசீர்வற்ற இந்த திருமணம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியை படிக்கின்ற பொழுது
திருமண முறிவை பற்றி பரிசேயர்களும் சதுசேயர்களும் வந்து பேசுவதற்காக இயேசுவை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி பலமுறை அவர்கள் சோதிக்க பார்த்தார்கள். அதில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது. ஏன் மோசேவின் சட்டத்தை சொல்லி இயேசுவை கேள்வி கேட்கிறார்கள். மனமுறிவு சான்றிதழ் கொடுக்கட்டும் என்று சொல்லி இயேசு அழகாக சொல்லுகின்றார். எப்படி இயேசு சாத்தானால் சோதிக்கப்படுகின்றது இறை வார்த்தையை கொண்டு அவர்களுக்கு பதில் கொடுத்தாரோ அதை போலவே இன்றும் படைப்பின் தொடக்கத்திலே இருக்கின்ற இறை வார்த்தையை கொண்டு கடவுள் அவர்கள் வாயை அடைக்கின்றார். படைப்பின் தொகத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைத்தார், ஒருவருக்கு துணையாக படைத்தார் என்று சொல்லி கடவுள் படைத்த அந்த படைப்பிலே மனிதனுடைய சட்டங்களோ மனிதனுடைய நிகழ்வுகளோ பிரிக்கக்கூடாது என்கின்ற நிகழ்வை சொல்லி காட்டி மலாக்கி 2:14 சொல்வதை போல மனவிலக்கை நான் வெறுக்கின்றேன். மனவிலக்கிற்கு உட்படுகின்றவன் கடவுளுடைய கோபாக்கினிக்கு காரணமாக அமைந்து விடுகின்றான் என்கின்ற வார்த்தையை சொல்லி காட்டி மனவிலக்கு என்பதே இல்லை என்று சொல்லி மிக ஆணித்தரமாக சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது. அன்பு சகோதரமே, இதோ இந்த மனவிலக்குக்கு காரணமாக இருப்பது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது நான் என்கின்ற அகந்தை. இன்றைய காலகட்டத்திலே ஆண் பெண் இருவரும் சம்பாதிப்பவர்களாக இருக்கின்றார்கள். நான் உன்னை சார்ந்திருக்க தேவையில்லை, நீ என்னை சார்ந்திருக்க தேவையில்லை என்று சொல்கின்ற ஆனால் அந்த மனப்பக்குவம் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. நான் விரும்புவதையெல்லாம் செய்வேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது, என்னை யாரும் தடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு பாரபட்சமான மனநிலை மனித நிலையை வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்தது உரிமை என்கின்றது. இது என்னுடைய உரிமை, நான் எதை வேணாலும் செய்வேன் என்கின்ற உரிமையை முன்னிலைப்படுத்துகின்ற அந்த செயல்பாடும் இன்று திருமணம் சிதைந்து போவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்ற. மூன்றாவதாக நம் கரங்களிலே இருக்கின்ற சாத்தானின் கருவியாக இருக்கின்ற அலைபேசி. திருமண வாழ்விலே கணவன் மனைவியோடு உறவாடி அவர்களோடு பேசி மகிழ்ந்திருக்க வேண்டிய மனிதர்கள் இன்று தன் கரங்களில் இருக்கின்ற அலைபேசியை கையிலே வைத்துக்கொண்டு பெரும்பான்மையான சமயங்களில் அதோடு பேசுகின்றார்களே வழிய இயந்திரத்தோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பல்வேறு மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு மனிதன் செயல்களை பேசிக்கொண்டு அவர்கள் உறவாடி கொண்டிருக்கின்ற மனிதன் தன் அருகிலே இருக்கின்ற கணவன் மனைவியை மறந்து போன நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த சாத்தானானது உறவை பிரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தொலைக்காட்சியில் வந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான நாடகங்களும் குடும்பத்தை சிதைக்கக்கூடியவர். எப்படி குடும்பத்தை பிரிக்கலாம், எப்படி கணவன் மனைவி பிரித்து வாழலாம் என்ற எல்லா சூட்சமங்களையும் சொல்லிக் கொடுப்பதாக இருக்கின்றது. நாம் எதை பார்க்கின்றோமோ, நாம் எதை கேட்கின்றோமோ அதுவே நம் உள்ளத்தில் முழுமையாக தங்கி விடுகிறது, அதுவே நம் வாழ்வையாக மாற்றி விடுகிறது. அதுதான் உண்மை என்று சொல்லிக்கொண்டு நம் வாழ்விலும் அதை போலவே இருக்க வேண்டும் என்று செயல்படுபவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இப்படி வெளியிலிருந்து சாத்தான் விதைகளை தூவிக்கொண்டே இருக்கின்றான். இன்றைய சமூகத்தில் திருமணம் சிதைந்து சின்னாபின்னமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் அழைப்பை விடுக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே எத்தனையோ குடும்பங்கள் இன்றும் திருக்குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. துன்பங்கள் துயரங்கள் வந்தபோதும் கூட ஒருவரை விட்டு கொடுக்காமல் அரவணைக்கின்ற குடும்பங்கள், நோயிலே வேதனை வீழ்ந்து கிடக்கின்ற கணவன் மனைவி தாங்கி இறுதியை அவர்களுக்காக எல்லா தியாகங்களையும் செய்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், தம்பதியர்கள் தன்னை மறைந்து தன்னை கரைத்து பிறருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனை தம்பதியர்கள் அன்னை மரி தந்தை சூசைப்பை போல் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த அன்னை மரியும் சூசையும் வாழ்ந்த குடும்பத்தை போல நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டுமெனில் முதலாவதாக நம்முடைய குடும்பம் அன்பினால் பிணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இயேசுவின் அன்பினால் பிணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக இறைமகன் இயேசுவை நம்மோடு நம் வாழ்வில் என்றும் அழைத்து அவரிலே நிலைத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? ஜெபத்தின் வழியாக, குடும்ப ஜெபத்தின் வழியாக. அன்னை மரி என்றும் நம்மோடு இருக்க வேண்டும். ஜெபமாலையை ஜெபித்து அந்த ஜெபத்தின் வழியாக இறை துணையில் நடக்கின்ற பொழுது அதோடு கூட விட்டு கொடுப்பவர்களாக, மன்னிப்பவர்களாக, ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். பவுல் சொல்வதை போல நிறைவுள்ளது வருகின்ற பொழுது குறைவுள்ளது தானாக மறைந்து போகும். எது நிறைவுள்ளது? பிறரிலே இருக்கின்ற நிறைவை காண நீங்கள் முற்படுகின்ற பொழுது, உங்கள் கணவன் உங்கள் மனைவியிடம் இருக்கின்ற நல்ல குணங்களை நீங்கள் பார்க்க முற்படுகின்ற பொழுது, அவரிடம் இருக்கின்ற நன்மைத்தனங்களை நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கின்ற பொழுது
அந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாறும், இறை அருள் பெற்ற குடும்பமாக மாறும். இன்றைய கால சூழ்நிலையிலே நன்மையை பார்ப்பதற்கு பதிலாக தீமைகளை மட்டுமே நாம் சுட்டி காட்டுபவர்களாக இருக்கின்றோம். நீ இப்படிப்பட்டவன், உன்னிடம் இந்த குறைபாடு இருக்கின்றது, நீ இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய், அன்று இப்படி பேசினார் என்று சொல்லி குறைபாடுகளை சொல்லி சொல்லி குத்தி காட்டி இதயங்கள் கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, உறவுகள் சிதைந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நிலையிலே அன்பு சொந்தங்களே, திருச்சபையின் அடித்தளமாக, திருச்சபையின் ஆணிவேராக இருக்கின்ற குடும்பத்தை நாம் நிலைநிறுத்த முயற்சிப்போம். குடும்பம் நிலைநிற்கின்ற பொழுது திருச்சபை நிலைநிற்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். திருச்சபையின் மகிழ்ச்சி குடும்பத்தின் மகிழ்ச்சியிலே பிறப்பெடுக்கின்றது என்று சொல்லி. ஆகவே அன்பு சொந்தங்களே, இந்த நவநாகரிக உலகிலே திருமண பந்தத்திலே இணைந்து வாழ்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல, அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் இறை துணையோடும் இறை பராமரிப்போடும் இறை நம்பிக்கை நாம் முழுமையாக அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது எந்த சவால்களும் எந்த போராட்டங்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது. திருப்பாடல் 99 நாம் படிப்பதை போல், உன் பக்கம் 1000 விழலாம், உன் வலப்பக்கம் 16,000, எதுவும் உன்னை அணுகாது, தீண்டாது, எதுவும் உன்னை மேற்கொள்ளாது, ஏனெனில் நீ ஆண்டவரை பூரணமாக்கி கொண்டிருக்கின்றாய். ஆக நாம் ஜெபித்து இறை உறவிலே நாம் இல்லற வாழ்விலே இணைந்து வாழ முற்படுகின்ற பொழுது உங்களுடைய திருமண வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அதைத்தான் திருச்சபையும் விரும்புகின்றது, இறைவனும் விருப்பம் கொண்டிருக்கின்றார். ஆகவே திருமண பந்தத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் ஒரு உன்னதமான ஆசி பெற்ற மக்களாய், இறைவனுடைய படைக்கும் ஆற்றலை தன்னிலே கொண்ட அற்புதமான சக்தி வாய்ந்த இறை வல்லமை பெற்ற மக்களாக இருக்கிறீர்கள். ஆகவே அதை உணர்ந்து கொண்டு அந்த திருமண வாழ்விலே இறுதி மூச்சு வரை நிலைத்திருக்க இறை அருள் கேளுங்கள். உங்கள் திருமண இல்லற உறவை சிதைக்க வருகிற எல்லா தீயவன் கணைகளையும் உடைத்தெறிகின்ற வல்லமையை கேளுங்கள். அன்னை மரியை உங்களுக்கு துணையாக வைத்துக் கொள்ளுங்கள். இறைமகன் இயேசுவை அன்றாடம் உங்கள் வாழ்விலே துணைவராக அழைத்துக் கொள்ளுங்கள். திருப்பலியில் பங்கெடுப்பது, குடும்ப ஜெபமாலையை ஜெபிப்பது, இதன் வழியாக இறை உறவிலே வாழுங்கள். எந்த தீய சக்திகளும் உங்களை மேற்கொள்ளாது. இறைச்சற்றுளை படிப்பதை போல் உங்களை தாக்க ஒரு வழியாய் வருபவர்கள் 7 வழியாய் திரும்பி போவார்கள். ஏனெனில் கடவுள் அரணும் கோட்டையுமாக இருந்து உங்களை உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக. திருமண பந்தத்தின் வழியாக இணைந்திருக்கின்ற நீங்கள் என்னாலும் அந்த உறவை நிலைத்திருக்க உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆராதநேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா.